நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண போறேன். பிகாம் முடிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது ஒரு விஷயம் என்னன்னா, மேம் நாங்க நிறைய கம்பெனிஸ்ல நிறைய இன்டர்வியூஸ்க்கு நாங்க அப்ளை பண்றோம், ஆனா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பாத்தீங்கன்னா வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் எங்களை இன்டர்வியூஸ்க்கு கூப்பிட்டு அதை நாங்க அட்டென்ட் பண்ணி எங்களை ரிஜெக்ட் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா எங்களை இன்டர்வியூஸ்க்கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க மேம் அப்படின்னு பல பேர் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி கதறாங்க என்கிட்ட. அதுக்கான சொல்யூஷன் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப டாடா மாதிரி டாப் கம்பெனிஸ் ஒரு 10 ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு போஸ்ட் போட்டாங்கன்னா அதுக்கு 10,000 அப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த 10,000 ரெஸ்யூம்ஸையும் ஹெச்ஆர் மேனுவலா படிச்சே பார்க்க மாட்டாங்க. அந்த 10,000 ரெஸ்யூம்ஸையும் அவங்க ஏஐ ஸ்கேனிங் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. பிகாம்ங்கிற குவாலிஃபிகேஷன் எல்லா ரெஸ்யூம்ஸ்லயும் காமனா இருக்கும். சோ அந்த பிகாம்ங்கிற வார்த்தையை ஏஐ இக்னோர் பண்ணிடும். உங்களுக்கு வேற என்ன அடிஷனல் ஸ்கில்ஸ் இருக்குன்னு அந்த ஏஐ ஸ்கேன் பண்ணும். உங்களுக்கு எஸ்ஏபி தெரியுமா, எம்எஸ் ஆஃபீஸ் தெரியுமா, இல்ல வேற ஏதாவது பிராக்டிகல் ஸ்கில்ஸ் தெரியுமா அப்படிங்கறத ஏஐ ஸ்கேன் பண்ணும். அப்படி ஸ்கேன் பண்ணி உங்க ரெஸ்யூம் அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆனா மட்டும்தான் இன்டர்வியூஸ்லயே உங்களை கூப்பிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல எஸ்ஏபி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண தெரியுது ஒரு மேண்டேட்டரியான ஸ்கில் ஆயிடுச்சு. ஏன்னா more than 75% ஆஃப் தி டாப் கம்பெனிஸ் எஸ்ஏபி சாஃப்ட்வேர் தான் அவங்க ஏஆர்பி சாஃப்ட்வேரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஏபி ஸ்கில்ல நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக நாங்க ஒரு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கம்மிங் சண்டே கண்டக்ட் பண்றோம். அதை அட்டென்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற அந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.